ஊர் மக்கள் யாரும் தூங்கல. பெண்கள் வயல்வெளி பகுதியில் தேடுறாங்க. ஆண்களும் இளைஞர்களும் ரோட்டில் போகிற ஒரு வண்டியை கூட விடாமல் எல்லா வண்டியையும் நிறுத்தி தேடுறாங்க. ஒட்டுமொத்த கேரளா மக்களையும் மலரவிட்ட கடத்தல் சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நவம்பர் 27, 2023 கேரளா மாநிலம் கொல்லம் ஓயூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு அண்ணனும் தங்கச்சியும் மாலை 4:30 மணிக்கு டியூஷன் போயிருக்காங்க. அந்த சிறுவனுக்கு 8 வயசு, சிறுமிக்கு 6 வயசு. அவங்க வீட்டில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் தான் டியூஷன் வீடு இருந்திருக்கு. இந்த குழந்தைங்க டியூஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒயிட் கலர் கார் அவங்க பக்கத்தில் வந்து நின்று இருக்கு. காரில் இருந்தவங்க அந்த சிறுமியை கடத்த ட்ரை பண்ணுறாங்க. அந்த சிறுவன் தன் கையில் வச்சிருந்த குச்சியால் அவங்கள அடிக்கிறான். பையனை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த சிறுமியை கடத்திட்டு போயிடுறாங்க. ரோட்டில் போனவங்க ஒரு சிலர் அந்த காரை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. கார் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுது. அந்த பையன் என் அபியை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்லி அழறான். இந்த விஷயம் காட்டுத்தீ போல கொல்லம் பகுதி ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. அந்த பகுதி மக்கள், மீடியா, போலீஸ் எல்லாம் அந்த பையன் வீட்டு முன்னாடி குவியறாங்க. போலீஸ்கிட்ட அந்த பையன் காரில் 4 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு பெண் இருந்தாங்க. இந்த கார் 2 நாளாக நாங்கள் போகிற வழியிலெல்லாம் நின்று இருக்கு. அந்த காரில் இருந்தவங்க எங்களை நோட் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு. இதை அம்மா கிட்ட கூட நான் வந்து சொன்னேன்னு சொல்கிறான். அவங்க அம்மா கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது இது மெயின் ரோடுன்றதால நிறைய கார் போகும் வரும், அதனால அதை நான் பெருசாக எடுத்துக்கலன்னு சொல்கிறாங்க. போலீஸ் எல்லா செக் போஸ்ட்டையும் அலர்ட் பண்ணுறாங்க. 2 நாளுக்கு முன்னாடி அந்த பகுதியில் இருக்க ஒரு சிசிடிவி கேமராவில் அந்த கார் போனது ரெக்கார்ட் ஆகியிருக்கு. காரோட நம்பர் பிளேட்டை செக் பண்ணும்போது அது ஃபேக் நம்பர் பிளேட்டுன்னு தெரிய வருது. நைட்டு ஒரு 7:45 மணிக்கு சிறுமியோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு பொண்ணு பேசுகிறாங்க. குழந்தை சேஃபாக இருக்கா, 5 லட்சம் பணம் கொடுத்தா குழந்தைய விட்டுடுறோம், போலீஸ்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆடியோ மீடியாவில் லீக் ஆகுது. கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தலையிட்டு சிறுமியை சேஃபாக கண்டுபிடிங்கன்னு போலீஸுக்கு ஆர்டர் போடுறாரு. போலீஸ் ஃபோன் கால் வந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணால் சிறுமி வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க கடையில் இருந்து தான் வந்திருக்குன்னு தெரிய வருது. அங்கே போய் விசாரிக்கிறாங்க. கடையில் இருந்த லேடி, இது என்னோட நம்பர் தான், காரில் ஒரு ஆணும் பொண்ணும் வந்தாங்க, 2 பேரும் முகத்தை மாஸ்க் போட்டு மறைச்சிருந்தாங்க. அந்த லேடி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன்னு என்னோடய ஃபோனை கேட்டாங்க. நானும் கொடுத்தேன். தூரமாக பேசினாங்க. அந்த ஆள் என்கிட்ட இந்த பொருளை எடு, அந்த பொருளை எடுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதனால் அவங்க என்ன பேசுனாங்கன்னு நான் கவனிக்கலன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. உடனே போலீஸ் சிறுவன்கிட்டையும் கடையில் இருந்த லேடி கிட்டையும் அவங்க பார்த்த முக அடையாளங்களை கேட்டு ஒரு ஆண் 2 பெண்ணோட ஸ்கெட்சை வரைஞ்சி மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள பார்த்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நைட்டு 9:30 மணிக்கு நெக்ஸ்ட் கால் வருது. 5 லட்சம் கேட்டவங்க இப்போ 10 லட்சம் வேணும்னு கேட்குறாங்க. இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணால் அதுவும் ஃபேக்குன்னு வருது. போலீஸ் ஊர் மக்களும் சேர்ந்து தேடலாம்னு அறிக்கை விடுறாங்க. மறுநாள் காலை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்கில் குழந்தை இருக்கிறதா தகவல் வர போலீஸ் குழந்தைய சேவ் பண்ணுறாங்க. குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. குழந்தைய ஒரு லேடி ஆட்டோவில் வந்து பார்க்கில் வந்து விட்டுட்டு போனதாக பார்த்தவங்க சொல்ல போலீஸ் ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிச்சி விசாரிக்கிறாங்க. அதுக்கு ஆட்டோ டிரைவர், ஒரு லேடி வர வழியில் ஏறினாங்க, அவங்க முகத்தை துப்பட்டாவில் மறைச்சிருந்தாங்க, என்னால் அவங்க முகத்தை வந்து பார்க்க முடியலன்னு சொல்கிறாரு. குழந்தைகிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. 2 லேடி, ஒரு ஆண் இருந்தாங்க. அவங்க எனக்கு சாக்லேட், பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஓட்டு வீட்டில் என்னை நைட்டு தங்க வச்சாங்க. லேப்டாப்பில் டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் போட்டு காட்டினாங்கன்னு குழந்தை போலீஸ்கிட்ட சொல்லவும் அந்த டைமில் கொல்லத்தை சுற்றி இருக்கிற பகுதியில் யாரெல்லாம் டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் பார்த்தாங்கன்னு போலீஸ் ட்ரேஸ் பண்ணுறாங்க. டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்த நிறைய பேரோட IP அட்ரஸ் எடுத்து அவங்க ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அதில் யாரோட நம்பர் 2 நாளாக ஆக்டிவாக இல்லாமல் இருக்குன்னு போலீஸ் செக் பண்ணுறாங்க. அதில் சாத்தனூர் பகுதியை சேர்ந்த 52 வயசான பத்மகுமார் மேலே போலீஸ்க்கு டவுட் வருது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் இருக்க லேடி ஒருத்தர் ஆடியோவில் இருக்க பெண்ணோட குரலை என் முதலாளியோட மனைவி குரல்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்க ஒரு சிலர் இந்த ஸ்கெட்ச் ஃபோட்டோவில் இருக்கிறவங்க மாதிரி ஒரு குடும்பம் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பத்மகுமார் ஃபேமிலி தான் கடத்தல்காரங்கன்னு தெரிய வருது. பத்மகுமார், அவர் மனைவி அனிதா குமாரி, மகள் அனுபமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. விசாரணையில் பத்மகுமார் ஒரு இன்ஜினியர், உள்ளூர் கேபிள் கனெக்ஷன் ஆப்ரேட்டர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அதை ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபமும் பார்த்துருக்காரு. தமிழ்நாட்டில் பேக்கரி, தென்காசியில் ஃபார்ம் ஹவுஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், கெஸ்ட் ஹவுஸ், 3 காருன்னு நல்லா வசதியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் பேண்டமிக் டைமில் பிஸ்னஸ் லாஸ் ஆனதால் 5 கோடி கடன் ஏற்பட்டிருக்கு. அவங்க பொண்ணு அனுபமா ஒரு யூடியூபர், 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்ட சேனலில் இருந்திருக்காங்க. ஆனால் காப்பிரைட் இஷ்யூ ஆகி அவங்க சேனல் டிமானிட்டேஷன்ஸ் ஆகியிருக்கு. இப்போ அவங்க வருமானமும் இல்லாமல் போக பணத்துக்காக குழந்தைங்களை கடத்தி பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களால முடிஞ்ச பணத்தை வாங்கி கடனை அடைக்க பிளான் போட்டிருக்காங்க. போலீஸ் அவங்க வீட்டில் இருந்த டைரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டைரியில் நிறைய குழந்தைங்க பேர் அவங்கள எப்படி கடத்தலாம்னெல்லாம் பிளான் போட்டு வச்சுருக்காங்க.
ஃபார்ம் ஹவுஸில் நிறைய குழந்தைங்களோட செப்பல்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்கு. அதையும் போலீஸ் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. ஊரில் ஒரு மரியாதையான குடும்பம், எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு யூடியூபர் கடத்தல் வேலையில் ஈடுபட்டது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இது போல வேற ஒரு டாப்பிக்கோட வேற வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.